வார் வந்து போர் நிறுத்தத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்க போர் நிறுத்தம்? இந்தியால மட்டும்தான் போர் நடக்குதுன்னு கிடையாது. அங்கேயும் நடந்துட்டு இருக்கு. துருக்கியில எல்லாம் போர் நடந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு உலகத்துல. நீ திடீர்னு போய் போர் நிறுத்தத்தை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னா, எங்க போர் நிறுத்தி இருக்காங்க? எந்த போர் நிறுத்தத்தை பத்தி நீ கேட்கிற? தெளிவா கேளு முதல்ல. அப்படிங்கறதோட சுருக்கம் தான் அவர் வந்து கேட்டது. எங்க போர் நிறுத்தம் நடத்துறாங்க அப்படின்னு கேட்டது. அதுக்கப்புறமா அவர் சொன்ன பதில், அத வந்து யாருமே வந்து மீம்ஸ்ல போடவே இல்ல. அவங்க வந்து என்ன பதில் சொல்றாங்கன்னா, நம்ம வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போய் அவங்களுக்கு வந்து சரியான பாடம் கத்து குடுத்தாச்சு. சோ இந்த விஷயங்கள் வார்லாம் நடத்துனதுக்காக பிரதமர் மோடி அவர்களுக்கும், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாக்கும், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்குக்கும் மற்றும் முப்படையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், முப்படையில் இருக்கக்கூடிய வீரர்கள் அத்தனை பேருக்கும் வந்துட்டு வாழ்த்துக்களையும் சொல்றேன், நன்றிகளையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டு அவர் வந்து போறார். இதெல்லாம் வந்துட்டு இந்த மீன் போடுறவங்க கண்ணுல தெரியவே தெரியாதா? இந்த மாதிரி மீன் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? சோ இதுல எத்தனை பேருக்கு எந்தெந்த மினிஸ்டர் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க. இப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படின்னு கேட்டா, இந்த மீம்ஸ் போடுறாங்க இல்லையா? இவங்கள்ல எத்தனை பேர் வந்து டக்குன்னு வந்து ராஜ்நாத் சிங் தான் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க? அவர் வந்து சொல்றாரு இல்லையா? அவருக்கு தெரிஞ்சிருக்க போய் தானே சொல்றாரு. அவருக்கு எதுவுமே தெரியலன்னு எப்படி நீங்க மீம் போடுறீங்க?